கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 99:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீ யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோபில் நீதியும் நியாயமும் செய்வதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 48:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ இஸ்ரவேல் வம்சம் நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக தான் ஆண்டவர் நிலைப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படி செய்யவில்லை என்று சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உன்மேல் பிரியம் கொண்டு உம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்னென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால். இது சேபா ராஜஸ்திரி சாலமோனை வாழ்த்தி புகழ்ந்து பேசுவதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். எதற்காக உன்னை ராஜா ராஜாவை அபிஷேகம் பண்ணி நிலை நிறுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாதான் உன்னை ஏற்படுத்தினார் சொல்லி சொல்லுகிறார். அப்படியாக இந்த வேளையில நாம் பார்க்கும் பொழுது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது செய்த காரியம் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்ப ஒரு ராஜாவை சிங்காசனத்திலே தேவன் அமர்த்துகிறார் என்றால் அந்த ஜனங்களுக்கு அந்த ராஜாவினாலே நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நீதியும் நியாயத்தையும் திறவுகோலாய் உடைய தேவன் ராஜாவை இந்த பூமியிலே அபிஷேகத்தை ஏற்படுத்துகிறார். ராஜாவானாலும் சரி, அதிகாரியானாலும் சரி, ஆளுகைக்கு உட்பட்டவர்களானாலும் சரி, ஜனங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் என்னை போன்றே செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த சிங்காசனத்தை அமைத்து கொடுக்கிறார். அது சில வேளைகளிலே மறந்து விடுகிறவர்களாய் இருப்பதினாலே தேவன் நினைவுபடுத்துகிறார். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சங்கீதம் 97:2 சொல்லப்பட்டிருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆமே. அந்த சிங்காசனத்தின் ஆதாரத்தை நான் நிலைநாட்டுகிறவர்களாய் இந்த பூமியில இருப்போம் என்றால் நியாயத்தையும் நீதியும் உடைய தேவன் நம்மேல் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே, நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே, ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டே, ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டே, நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே, நன்மைகள் பேசும் இயேசு மனத்துயரம் நீக்கும் மீட்பரே, நன்மைகள் பேசும் இயேசு மனத்துயரம் நீக்கும் மீட்பரே, இயேசுவின் நாவில் நன்மையே சுரந்து வந்த
இயேசுவின் நாவில் நன்மையே சுரந்து வந்த இனிமையே நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. நற்செய்தி பேசும் இயேசு மனவேதனை நீக்கும் வல்லவரே. நற்செய்தி பேசும் இயேசு மனவேதனை நீக்கும் வல்லவரே. இயேசுவின் நாவில் அற்புதமே தேவ அன்பே ஜீவியமே. இயேசுவின் நாவில் அற்புதமே தேவ அன்பின் ஜீவியமே நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டே. ஆமென். அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன். அவரால் படைக்கப்பட்ட சாலமோனே அப்படி ஞானமாய் நடந்திருப்பார், நீதியை செய்திருப்பார், தாவீதே நீதியை செய்திருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் படைத்தாண்ட நீதியும் நேர்மையும் உடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நீதியை நமக்கு செய்கிறவராய், ஹல்லேலூயா, நியாயத்தை செய்கிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு நீதியை செய்யவும் நியாயத்தை பேசவும் ஆண்டவர் நம் நாவை அபிஷேகிப்பாராக. ஆமென்.